அன்பான உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம். சோகம் கவலை மறக்க வைத்து வாசனையால் மனதுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் மலர்களால் மட்டும்தாங்க தர முடியும். அந்த அழகான மலர்கள் பல பல வடிவங்களில் இருந்தாலும் சில மலர்களை சில மாதத்தில் தான் நாங்கள் பார்க்க முடியும். அப்படியான ஒரு அழகான மலர்களை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரோலில டர்னர்ஸ் ஹில்லுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த அமைக்கப்பட்ட இந்த அழகான டியூலிப் கார்டன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் டியூலிப் பூக்களை வந்து ஸ்ப்ரிங் காலத்தில் தான் அநேகமாக பார்க்கலாம், அதுவும் ஸ்பெஷலி சொல்ல போனால் ஏப்ரலில். அதனால் அந்த அழகான கார்டனை நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த அழகான டியூலிப் ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து ஆன்லைனில் மார்ச் மாதமே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். கவுண்டரில் போயிட்டு எங்களோட ஆன்லைன் செக்கிங் வந்து செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போகிற நேரம் பார்த்திங்கன்னா டியூலிப் கார்டனில் சிம்போவில் வந்து இங்கே வந்து கையில் குத்தி விடுறாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் டியூலிப் ஃப்ளவர்ஸ் பார்க்க போனோமா, ஒரு ஃபெஸ்டிவல் போனோமான்ற ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா போகிற வழி எங்கும் நிறைய வந்து ரெஸ்டாரண்ட், கடைகள், காஃபி ஷாப்புன்னு நிறைய இருந்தது. பிள்ளைகளுக்கு போனால் கூட போர் அடிக்காத அளவுக்கு அவ்வளவு நிறைய ஐட்டம்ஸ்கள் இருந்தது வாங்கி சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் லைட்டாக குளிராக தான் இருந்துச்சு. ஏண்டா நல்லா வெயில் வரையில் ஸ்ப்ரிங் டைம்னால். டியூலிப் கார்டன்டா பஞ்சாக ஒரு பெரிய பிளேஸில் வந்து டியூலிப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்த்துருப்பாங்க. இங்கே வேணால் கொஞ்சம் மாறுபட்டிருந்தது. போகிற வழி எங்கும் நிறைய பொட்டுகளில் டியூலிப் ஃப்ளவர்ஸ் வளர்த்துருந்தாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆட்சிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஏனெண்டா அழகான ஃபோட்டோஸுகள் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், ஆர்டிஃபிஷியலாக இப்படி கூட செய்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து வளைஞ்சி போய் அழகான டியூலிப் ஃப்ளவர்ஸை ரசிச்சு கொண்டு அழகான ஃபோட்டோஸும் எடுக்கக்கூடிய மாதிரி. டியூலிப் ஃப்ளவர்ஸை வந்து இப்படியும் பெரிய பெரிய வாசுகள் எல்லாம் வளர்க்கலாம்ன்றதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. இவ்வளோ பெரிய வாசுகளில் வந்து அழகான பூக்களை வந்து நின்று படம் எடுக்கிற மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. போகிற வழி எங்கும் போர் அடிக்காமல் பாருங்கள், இந்த அழகான பட்டர்ஃப்ளை, அதே நேரம் மான்கள், பூக்கள் உண்டு ஆர்டிஃபிஷியலாக கூட செய்திருந்தாங்க. போகிற வழி எங்கும் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் எனக்கு தோணினது. நாங்கள் இந்த அழகெல்லாம் ரசிச்சு கொண்டு இப்போ வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடத்துல டியூலிப் ஃப்ளவர்ஸ்களை வந்து பார்க்குறது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் இப்போ கிட்ட போய் பார்ப்போம் என்னென்ன கலர்ஸில் எப்படியான ஃப்ளவர்ஸுகள் எவ்வளவு உயரத்தில் வந்து இந்த பூக்கள் வந்து இருக்குதுன்னு பார்ப்போம்.
இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல டியூலிப் ஃப்ளவர்ஸை நான் அருகாமையில் நின்று அழகாக ரசித்ததை என்னால் மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவேன். பாருங்கள், ஷூக்களில் அழகான ஒரு ஆர்ட் அமைச்சு இதுவும் பார்க்க ரொம்பவே வடிவாக இருந்தது. பார்த்தீங்களா, இந்த பூக்களை பார்த்துட்டு எனக்கு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளவு ஒரு அழகான பிளேஸ், எவ்வளோ வெரைட்டி, அப்பா எவ்வளவு கலர், சொல்லவே வார்த்தை இல்லை. அவ்வளவு நிறைய பூக்களை பார்த்து எனக்கு உண்மைக்குமே ஃப்ளைங் இன் த ஸ்கைன்னு தான் சொல்லுவேன். அவுட்டோர் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸ். அதே நேரம் ரீல்ஸ் எடுக்கிறவங்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி அழகான இடங்களில் போயிட்டு அழகான ரீல்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இதில் இந்த அழகான சோலைக்குள்ளே போன பிறகு நாங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். காலமிருந்து ஈவினிங் வரை கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை, இதுக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் நிற்கணுமெண்டு. இந்த ரோக்கில் பாருங்கள், இதில் எல்லோ, ஒயிட், ரெட்டுண்டு அது மட்டுமே மிக்ஸ் பண்ணி அழகாக வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த பூக்களை பாருங்கள். ஒரு ஷார்ட் டே அவுட்டுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இது இருந்தது. இவ்வளோ பெரிய ஏக்கரில் இப்படி வித்தியாசமான பூக்களை மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள், இதில் நான் காட்டுறேன் ஸ்பெக்ஸ். இதுவும் அழகான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு விதமாக இந்த அழகான டியூலிப் ஃப்ளவர்ஸ் நட்டுருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்கு போனோன்னு நீங்கள் டைம் லிமிட் இல்லை, நீங்கள் எவ்வளவு நேரம் என்றாலும் நாங்கள் நிற்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஏரியாவும் இருக்குது. சாப்பாடுகள் சமைச்சு கொண்டு போய் அங்கே சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இது. இந்த பூக்கள் குறுகிய காலமாக இருந்தாலும் ஆனால் அந்த பார்க்குறதுக்கு நிறைய பேர் கொண்டே இருக்காங்க. ஏன்னா இது நார்மலாக ஏப்ரல் மாதத்தில் தான் அநேகமாக இந்த பூக்கள் பூக்கும். அந்த மாதங்களில் போயிட்டு பார்க்குறத நாங்கள் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுவும் ரிஃப்ளெக்டிங் மிரர் ஃப்ரேம். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பூக்களை மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஐடியாஸ் இருந்தது படங்கள் நல்லா எடுக்கிறதுக்கு. பூக்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்க நாட்டில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அழகான மரங்களை கட்டாயமாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இங்கே நிறைய ஸ்நாக் ஐட்டம் இருக்குதுன்னு நான் சொன்னால், அதனால் நாங்கள் ஒரு ஸ்நாக் ஐட்டம் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து பேன் கேக். இது வந்து சாக்லேட் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லாவே சூப்பராக ஒரு டேஸ்டியான ஒரு பேன் கேக் சாப்பிட்டேன். நாங்கள் பாருங்கள், அதையும் காட்டுறேன். இது என்னடா நெருப்பெரியுதுன்னு பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் வந்து மேஷ்மெலோ வாங்கி வந்து உங்களோட கையாலே வந்து இதில் சுட்டு சாப்பிட்லாம். ஒரு கேம்ப் ஃபயர் ஃபீலிங் கொண்டு வரதுக்காக இப்படியெல்லாம் அமைச்சிருந்தாங்க. டியூலிப் கார்டனில் சுவனியர் ஷாப்பையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலில் ஃப்ளவர்ஸ் கூட இருந்தது. அதே நேரம் பார்த்திங்கன்னா ரியல் டியூலிப் ஃப்ளவர்ஸ் கூட இருந்தது. அதையும் நாங்கள் வந்து வாங்கலாம். டியூலிப் ஃப்ளவர்ஸை வந்து வாங்கி இந்த மாதிரி பொட்டில் அழகாக செட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி அழகாக நாங்கள் மேக் பண்ணி கூட தர்றாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு டே அவுட்டுக்கு இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஷா வீடியோ யூடியூப் சேனலை ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.